டேய் வண்டி ஓடுறா போறாரு கிட்ட வந்துட்டேன் தலைவரே பாருங்க தலைவரே நம்ம கட்சி அணில் குஞ்சுகளை கொஞ்சம் படிக்க சொல்லுங்க தலைவரே. படிக்காத தற்கூரிகளா இருக்கிறானுங்க. எங்கேயா இப்போ போராட்டம் நடத்த சொன்னா வி ஸ்டாண்ட் ஃபார் உமன்ஸ் ஹராஸ்மெண்ட்டா சைல்டு ஹராஸ்மெண்ட்டும் பேனர் வச்சு போராட்டம் நடத்துறானுங்க. கொஞ்சம் சொல்லுங்க தலைவரே. ஈக்குவலா போ தலைவரே. மாற்று கட்சியிலேருந்து வந்தால் பதவி இல்லை, ஹெலிகாப்டரே வந்தாலும் இல்லைன்னு புஷி என்ன சொல்லிட்டு மாட்டு கட்சியிலேருந்து வந்தவங்களுக்கு மட்டும்தான் கதை கொடுக்குறாரு தலைவரே. அவர் பதவியாக கொடுக்குறாரு. இங்கே பாருங்க, நாளை எத்தனை வருஷமா ரசிகர் மன்றத்துலேருந்து இருக்கேன். பாருங்க தலைவரே போ விடாத போ. தலைவரே, இந்த வலிமை அப்டேட்னு எல்லா இடத்துலையும் போய் கேட்டாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம பசங்க எல்லா இடத்துலையும் தூக்கி போய் கொடியை காட்டுறாங்க தலைவரே. சம்மந்தமே இல்லாமல் எங்கெங்கேயோ போய் காட்டுறானுங்க. கடலுக்குள்ள மலை மேலே காட்டுக்குள்ளன்னு எல்லா இடத்தையும் காட்டுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது காமெடி பீஸாக இருக்கு. அதெல்லாம் வேணான்னு சொல்லுங்க சரிங்களா. இந்த இலக்கட்சியோட கூட்டணின்னு பேசுறாங்க. நம்ம கட்சி இலக்கட்சியோட கூட்டணி வைக்க போதா என்ன? அவரே சிரிக்கிறார். அந்த அளவுக்கு அவ்வளோ இல்லை. கேக்கு சொல்லும் போது எங்களுக்கு சிரிப்பு வந்துச்சு தலைவரே. அதெல்லாம் வச்சிடாதீங்க. அப்புறம் தலைவரே, இந்த இது கொள்கை இல்லாத தலைவர் வந்து ரசிகர் தான் உருவாக்கணுன்றாங்க. அது உங்களுக்கா புஷி என்னங்கா? தலைவரே, ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட்டு. நம்ம நியூஸ் சேனலில் தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கோம். இந்த அணில் குஞ்சுங்க வர உரிமையில் பேசுகிறாங்க. குடும்பத்தால் 7-8 இழுக்கிறாங்க. பார்க்கும்போது சிரிப்பு வருது. அதெல்லாம் பண்ண வேணான்னு சொல்லுங்கள். சரி போ